தொழிலை பற்றிய சிந்தனையும் மனக்குழப்பமும் இருக்கு. என்னடா செய்யணும் உனக்கு? இப்போ இதுக்கு முன்னால என்ன பார்த்திருக்கீங்களா? கால் வந்துட்டுவாங்க. உன் உடல்நிலையை பார்த்தேன், இன்னொரு குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படிங்கறத பத்திய சந்தேகமான கேள்வி உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? கண்ணை மூடு, பார்க்கட்டும். இன்னொரு பொம்பளை பிள்ளை இருந்தா என்னடா செய்வேன்? சந்தோஷம். ஆம்பளை பிள்ளையாகவே தாரேன். என்ன வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி என்னும் பேர்ல கருப்பசாமி என்றே பெயர் வை. வெற்றி உண்டு மகனே. ஆபரேஷன்ல தான் பிறகு சக்தி உண்டு. வெற்றியும் உண்டு. நல்லா இருக்கா? ஆனந்தமா பாப்பாங்க. பாப்பா இங்கப்பா, உனக்கு ஒரு தம்பி பிறக்கான். இன்னொரு பையன் வந்து அவன் தம்பியா சிவகாசி. இந்த உடல்நிலை தெரியல, அப்படியே தூக்கிட்டு வாப்பாங்க. பெரிய நச்சா இருக்கு. ரெண்டு பேரும் வாங்க. ஒழுங்கா உட்காரு. படுக்க போட பிள்ளையா சாப்பிட்டியமா? உயிரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, ராமச்சந்திர புதல்ல கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. இந்த கம்பி கீழே உட்காரு பாப்பா. பாப்பா கீழே உட்காரு. கீழே உட்காரு. உட்கார்ந்துக்கோ, கொஞ்ச நேரம் உட்காரு. கொஞ்ச நேரம் உட்காரு. நான் அமைதியா பேச்சுதான் சரியா நடந்துருவான். அதே சிவகாசி தாப்பனும் பிள்ளையும் நூறு காலம் சொல்லலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதை நான் வெற்றியாக்கி தரேன். அதே போல இவனுடைய சரீரத்தை நான் கொஞ்சம் அளந்து பார்க்கும் பொழுது நுரையீரல்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அது பெரிதளவுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய பாதிப்பான்னு கேட்டா அப்படி இல்லை. சாதாரண மருத்துவத்தால் குணமாகிற பாதிப்பாகத்தான் இருக்கு. குணமாக்கி உயிர்கண்டமெல்லாம் ஆக்கி தந்தா போதும்ல. கால் வந்துடுவான். வேற என்னடா வேணும்? வெற்றி ஆகியாச்சு. நல்லா இரு மகனே, செல்வாக்காரு. அதே சிவகாசி எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தவங்க. வாமா வாமா சின்னம்மா. என்னம்மா என்னாச்சு பொண்ணு? காலம். உன் பொண்ணுடைய வாழ்க்கை சாதக சக்கரத்தை போய் பார்த்தேன். அம்சத்துல இருக்கக்கூடிய லக்கணத்துக்கும் ராசி சக்கரத்து லக்கணத்துக்கும் ஒரு வித்தியாசம். என்ன சாமி சாதகம்லாம் பாப்பாரா அப்படின்னு கேட்கியா? துலா லக்கணம், லக்கணத்துக்கு 7ல சந்திரன் செவ்வாய் வீட்டுல போய் இருக்கார். அதனால 7, 8க்குரிய இடத்துல களத்திர சாரத்துல சனியும் குருவும் இருக்கனால வாழ்க்கையும் அவ மனதும் குழம்பி போயிருக்கும். நீங்க என்ன பாக்குற மாப்பிள்ள பிடிக்காதும்பா. நான் பிடிச்சதுக்கு தான் 3 காலும்பா. அவ குலத்தை மாத்தியாச்சுன்னா உங்க குல பெருமை காக்கப்படும். அதனால சரியாக்கி தந்தா போதும்ல. கால் ஒன்று. நேரம் காட்டுக்குள்ளே எங்க போன சொல்லம்மா, எங்க போன சொல்லம்மா. என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன். இன்னொருத்தர் காலம். கடகட மேளம் கொட்ட
கழுத்துல தாலிய கட்ட. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. தாயில்லா பிள்ளை படம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை வசனம், கல்யாணகுமார் சார் கதாநாயகன். உண்மையா இந்த பாட்டை அப்படியே படிச்சு பார்த்தா உன் பிள்ளையுடைய லைஃப் கரெக்டா இருக்கும். அதனால அவ போற பாதையில முள்ளு கிடக்கு, அந்த பாதையில இருந்து திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறேன். ஆமா, வார வேலைக்கிழமை வரணும். அவளுடைய ஜாதகம் எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்துரு. என்னை வந்து பாரு, மனசை மாத்தி கல்யாணத்தை. நான் வரம் கொடுக்கறதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வாங்குறேன்னா எப்படி நடக்கும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்வதி தாய் பெற்றெடுத்த பழனியில் முருகன் தான் சீர்காழி வந்துதித்த தமிழ் ஞான தெய்வம். சீர்காழி சிவசக்தி. இன்னொரு தடவை கால் வந்துடா. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். தொழில் சம்பந்தமான மனக்குழப்பம் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப வச்சிருக்கக்கூடிய வியாபார ஸ்தாபனத்தை தொடர்ந்து நடத்தலாமா நடத்தக்கூடாதா, அது நமக்கு ராசிப்படி யோகமா இருக்குமா அல்லது கால வாரிடுமா, அதுல முதலீடு செலுத்துறது நியாயமா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதனால ஆனந்தமாக என் பேரை போட்டு அந்த கடையை நடத்து, பல லட்சங்கள் உனக்கு வருமானமா வந்து கிடைக்கும். அந்த இடத்துல யோகம் குறைவுனா ஒரு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு குறைவு, உனக்கு அந்த யோகம் இருக்கு, வெற்றிகரமா நடத்தலாம். கால் ஒன்றுவா வந்திருக்கேன், நடத்திக்கா, சந்தேகப்படாம குழம்பாம தொடங்கு. ஓடு சிந்துதியே, அவளை பத்தி பின்னால பேசுவோம், போயிட்டோம். அடுத்த உத்தரவுல பேசுவோம், வைக்கலாம். வெற்றிகரமா நடத்து. குழந்தை நான் வரம் கொடுத்து பிறந்த பிள்ளைய கொண்டு வந்திருக்காங்க. வாங்கப்பா. திருநெல்வேலி சீமையாடா உங்களுக்கு? எந்த இடம்? பாளையங்கோட்டை பெருமாள் நகர். கால் வந்துட்டாங்க. அமுதே அருங்கனியே ஆனந்த வாழ்வே நான் போமினி மேலே அன்பே அமுதே அருங்கனியே எண்ணமெல்லாம் இணைந்தேன். உங்க ரெண்டு பேருடைய உள்ளமும் இப்ப குழந்தைய பெற்று சந்தோஷமா இருக்கு. ஆனா தொழிலையும் ஒருங்கிணைந்த நோக்கத்தோட நடத்தி பல கோடிகளை சம்பாத்தியம் பண்ணதுக்கு கருப்பசாமி எங்களுக்கு அள்ளி தரணும்னு உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஆசையை வச்சிருக்கீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. என் வீட்டுல ஒரு மங்களகரமான காரியம் தடையா இருக்கு, அதை நீ அவசகனமா நீ நினைப்ப, ஆனா அப்படி நடந்தது மிக சரி. ஏன்னா உன்னுடைய பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு இருதார யோகம் உடையவன் அப்படிங்கிற அவ வீட்டுல வந்து இருக்கணும். அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நடந்தது மகிழ்ச்சி என்று ஏற்றுக்கொள். கால் ஒன்று சொல்லலாம். அதனால இன்னொரு பிள்ளையுடைய கல்யாண வாழ்க்கையை நடத்தி தரணும், மனநிலைகளை நம் பக்கம் திருப்பணும். வெற்றிகரமாக அதை நடத்தி தந்தா போதும்னா சந்தோஷமா நடத்தி தரேன். ஆவணி வர பொறுமையாரு, ஜெயித்துருவோம். குடும்பத்தோட வந்து சம்மந்தம் கலந்து பேசுவாங்க, ஆனந்தமா நடத்தி தரேன். கால் சொல்லலாம். இந்தாப்பா வெற்றியாக்கி தரேன். இருக்கிற குறை என்னங்கிறத தீர்த்து தெளிவு பண்ணி தந்துடுறேன். வா பக்கத்துல படிப்படியா என்ன பிடிச்சுக்கா, எல்லாம் ஜெயிச்சுக்கலாம். சந்தோஷமா இருங்க செல்லங்களே. அடுத்து பௌர்ணமிக்கு வாங்க. அதே திருநெல்வேலி எல்லை தன்னுடைய தொழிலால் பண நஷ்டமடைந்து வேதனைப்பட்ட மக்கள். உத்தரவு முடிஞ்சு அங்கிட்டு போயிடணும். அடுத்த கேள்வி, என்ன தொழில் பார்க்குறீங்க? பணம் நஷ்டமாக்கிருக்கீங்களா? கால இருந்தாங்க. உங்க கடைப்பகுதிக்கு போனேன். அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கு. என்னடா, அந்த கிரவுண்டை தாண்டி அங்கிட்டு போயிட்டா ஒரு கோயில் இருக்கிற அடையாள சின்னம் தெரியுது. அது கொஞ்சம்
நம்ம சமூகத்துக்கு மாறுபட்ட கொஞ்சம் சமுதாயம் வரக்கூடிய இடம், அப்படிதானப்பா? ஆனா இப்போ ஒரு 9 மாத காலங்களாக நீங்க நடத்துற தொழில்ல எதிர்பார்க்காத நஷ்டமும் வியாபாரம் இல்லாத குழப்பமும் நடக்கு. அதனால அடைச்சி இழுத்து மூடிட்டு வேற தொழில் பார்க்கவா அல்லது இதையே தொடங்கலாமாங்கிற குழப்பத்துல தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. என்ன பார்க்கறதுக்கு முன்னால இன்னொருத்தனை பார்த்து இதுல எதுவும் முடக்கம் நடந்திருக்குமா, செய்வன நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் நீங்க தீர்த்துட்டு வந்தீங்களே, உண்மைதானப்பா? கால் வந்துட்டாங்க. தொழிலுக்கு முடக்கம் நடந்தது உண்மை. அதை தீர்த்து தெளிவுபடி தரப்போவது என் தன்மை. அதனால கடையை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வார வேலைக்கிழமை என்ன வந்து பாத்துருங்க, ஜெயிச்சு தந்துடுறேன். வேற என்ன வேணும்? தீர்த்துருவோம். பெரிய விஷயமா? இந்தா கண்ண மூடு. இந்தா செல்வங்கள் கிடைச்சாச்சு, சந்தோஷமா இரு, வெற்றி அடைவாய். இந்தாடா குட்டி பேர. அடுத்து கருப்பசாமி. ஆமா அப்படியா? சரி. திருவண்ணாமலை. அண்ணாமலையை பார்க்கையிலே நீ திருநெல்வேலிக்கு கூப்பிட சொன்ன, நான் கூப்பிட்டேன். ஆனா ஒண்ணு கூப்பிட சொல்லலையே. அப்படியாடா? சரி பாப்போம், சாப்பிட்ட கேப்போம். பொறுமையாயிரும் மகனே. 2 பேருமே திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிய. பொண்டாட்டியை பத்தி யாருக்கு கவலை? உங்களுக்கு என்ன கவலை? கால் சொல்லலாம். உனக்கு என்ன கவலை? கவர் கொடுக்க வேண்டிய கவலை. இன்னொரு தரம். உன் பகுதிக்குள்ள நடந்து போகும்பொழுது பச்சை அம்மன் ஒரு தெய்வம் வருது, கன்னி அம்மன் நிறைய கூட்டங்கள் இருக்க, முனியத்துடன் ஒரு சாமி ஓரத்துல இருக்காரு. கால் வந்து பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கை தொழிலை பத்தி உள்ளத்துக்குள்ள கவலையும் குழப்பம் இருக்கு. அதை சரி பண்ணி தந்தா நீ சந்தோஷமாயிருவ. இவ்வளவுதானே? ஜெயிச்சாச்சி, மகிழ்ச்சியாகிரு. இன்னும் என்னை பார்க்கலாம், படிப்படியா முன்னேறுவாய், ஆனந்தம் அடைவாய். பண்ணி கொடுத்துக்கிட்டுமா? அதே திருவண்ணாமலை வில்லங்க ராமசாமி. கால் வந்துட்டுவா. எல்லாருக்கும் தெளிவா சொல்லிட்டீரு. எனக்கும் உழப்பாம கரெக்டா சொல்லி அது நடக்கும் நடக்காது 2 ரோடு தெரிஞ்சிடணும். அப்படிதான் இப்போ உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டுவா. உன்னுடைய இடத்துக்குள்ள இன்னொருத்தர் உரிமை சாட்டுறது முறை இல்லையே. அதை தட்டி கேட்டதுக்கு காவல்துறை வரை சென்று மனங்கலங்கக்கூடிய நிலைமை நடந்து விட்டதை, அதுக்கு பிறகும் உன் குடும்பத்தை அங்கிருந்து எழுப்பணும்னு சொல்லி பல தவறான மாந்திரிகத்திலிருந்து ஆட்கள் வரை உன்னை மிரட்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. ஆமா. அதனால இன்னும் அடுத்தும் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா, உயிர்கண்டம் இருக்குமா, அல்லது அந்த இடத்தை எங்களுக்கு தீர்மானம் பண்ணி தரணும், இப்படின்னா எதிரிய தூர தூக்கணும், உனக்கு நினைச்சா முடியும் கருப்பசாமி, செஞ்சு தருவியான்னு கேட்டு கால் வந்துடுவோம். மாடெல்லாம் எங்கடா இருக்கு? மாடுகள் அடிக்கடி கலைது பாத்தியா? நைட்ல போய் பார்த்தேன், சத்தம் கேக்கு. ஒழுங்கா கிடப்பியா? கிடப்ப. நான் தர்மத்தின் வழி செல்லக்கூடியவனாச்சே. நீ நினைக்கிறத மாதிரி என்னால வில்லங்கம் பண்ண முடியாத. தர்மம் செத்து போச்சு. ஆமா, அது கேள்விப்பட்டேன். ஆனா உன்னுடைய எதிரியினுடைய உள்ளத்தை திருத்தி உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாம ஆக்கி அவன் செய்த குற்றத்துக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருவோம். உங்களுக்கு வில்லங்கம் இல்லாம ஆக்கி தரேன், வெற்றியை தரேன். அப்படி ஜெயிச்சு தரேன், உன் பக்கம் வெற்றி ஆகும். போ, நல்லா இருக்கா? இந்தாத, இந்தா ஆனந்தமடைவாய். வென்று வா மகனே, வென்று வா. என்னடா நாமக்கல்? நாமக்கல் யார் இருக்குடா? நாமக்கல் பாப்பா வா. நாமக்கல் அண்ணே, சினிமா தேட்டர் எங்கன்னு இருக்கு? உங்க வீட்டு பக்கமா? எத்தனாவது தெருல இருக்கு? 3வது தெருவா? காலைல விட்டாங்க.
ஏன்னா நான் போனேன் அப்படி சினிமா தேட்டருக்கு அதுதான் வரலாம். யாரை பத்தி பேசணும் போனோம? பொண்ணும் பையனை ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும். பொண்ணுக்கு முதல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவோமா? அதை மட்டும் தான் முதல்ல பண்ண முடியும். பையனை பத்தி பேச முடியாது. 6 மாசத்துக்கு பிறகுதான் அவனை பேச முடியும். பையன் உங்க கூட இல்ல, குழப்பம் அடைந்து இருக்கான். காரணம் நானே முடிச்சு என்ன முடிச்சு சரி கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. ஒன்னும் கவலைப்படாண்டான். அவனுக்கு வர வேண்டிய சம்பளம் கூட ஒழுங்கா வரல. புரியுதா? அவன் எங்க பணம் கட்டினானோ அந்த பணமெல்லாம் அவனுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கு. 2 பேர்கள் அதற்கு காரணம். அவங்க 2ம் பணம் கொடுக்க முடியிருக்கான். அதையும் மாத்தி தாரேன். பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். இந்த புரட்டாசி வரை பொறுமையாக ஜெயித்துக்கலாம். ஓடிப்போ கர்மசாமிக்கு ஆம்பளை என்ன சொல்லுதீங்களே. சென்னை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சணம். 3 பேர்கள் கூட பிறந்தவங்க யாருக்கு? 3 பேர் கூட பிறந்தவங்களா? காலம் ஏக்கா நீ யாருக்கா? ஏக்கா என்னக்கா சோமா இருக்கியா? உட்காருங்க வர இப்ப வரும்ல. என்னப்பா வேணும்? கல்யாணம் வருத்தப்படுவியாப்பா? 27 வயசு இல்ல நான் ஒரு சொல்ல போறேன், வருத்தப்படுவியா? எல்லாரும் அமைதியா இருந்துக்காங்க. சொல்றது கவனிங்க. என்ன பிள்ளைகள் நீங்களாம் வருத்தப்படக்கூடாது. கண்ண முடிக்கா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கால பார்த்தேன். கொஞ்சம் தியானம், ஞானம், யோகம் இவைகள் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் நாடி போயிருக்கு. ஆனா இதை வச்சு வாழ முடியாதே அப்படின்னு நினைச்சு மனம் பரதவிக்கு. இப்ப 1.5 வருட காலமா வந்துகிட்டு இருந்த வருமானம் கூட சீல் வச்சிருக்கு. சக் அதனால கருமசாமி ஞானத்தை வச்சு வாழ முடியாது. காசே தான் கடவுளப்பா, வருமானத்துக்கு வழி கொடுன்னு கேட்க வர. கால சுயமா ஒரு தொழில் நடத்திக்கலாமே. வேண்டாமா? உன்னை அழைப்பார், அது மூலமாக நலம் அடைவாய், வெற்றி உண்டு. அதுக்குதான் வார்த்தை அங்க இருந்து வரலையே. வாழ்க மகனே வாழ்க. கர்மசாமி என்னப்பா? சென்னை மாநகர் கணவனுக்கும் மனைவிக்கும் மன போராட்டமும் வேதனையும் நடக்கிறது. யாரப்பா அது? என்னம்மா போய் வீட்டுக்காரரா? எங்க இருக்காரு? சண்டை போடுறாங்க. மயிலாப்புரா? மயிலாப்பூர்ல எங்க? பக்கத்துலயா? மயூரவள்ளி தாயார் கேசவர் இருக்கார்ல, சித்திரக்குளம். இஞ்சி மங்காயெல்லாம் போட்டிருப்பாங்களே அந்த இடத்துல. அப்போலோ மெடிக்கலுக்கு ஆப்போசிட்லயா? இல்ல சித்திரக்குளம் இருக்குல்ல, இருக்கு. ஆப்போசிட்ல தெரியுது. தாயாரோட பின்னால வாசல். வரும். அப்பா என்ன சொல்றார்? எல்லாமே அவங்கதான் என்ன சொல்றாங்க. பின்ன என்ன பிரச்சனை 2 பேருக்கும்? கால் வந்துட்டு வரலாம். புரிஞ்சாச்சு. நிறுத்தி கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. ரொம்ப இருக்காண்டா கொஞ்சம். அங்கிட்டு போன உடனே என்னை வந்து தனியை பாரு, விஷயத்தை பேசிக்கிடுவோம், வெற்றி ஆகிட்டாரு. நல்லா தனியை பார்த்து பேசிக்கலாம். ஆந்திரா பாடர், ஆந்திரா பாடர். நீ ஆந்திரா பாடுறா? கேரளா பாடுற? தெரிந்து நடந்து கொள்ளடா, உலகம் திருந்த மருந்து கொள்ளடா. இருக்கும் அறிவை மடமை மூடிய முரட்டு உலகமடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத இருக்கு உலகமடா. என்னடா வேணும்? தொழில்
பையங்கள் காலில் விழுந்து வரலாம், காலில் விழுந்து வரலாம், காலில் விழுந்து வாங்க. எதிர்த்து என்னன்னு கேட்கிறேன். என்னப்பா நீ பார்த்துக்கிட்டு இருந்த தொழில நஷ்டமும் மனவேதனையும் ஏற்பட்டு உழைப்புக்கு வழி இல்லாத அளவுக்கு ஒரு குறை ஏற்பட்டு போச்சு. அது என்னன்னு பார்த்தேன். முட்டுக்கு கீழே படங்கால் வரை தோல் நரம்பு சம்பந்தமான வலி உபாதைகள் தோன்றியது. உண்மையா? இது செய்வனையால வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல உண்டு. நடந்தது உண்மை. அதே மாதிரி உங்க பிள்ளைகளுடைய மனநிலைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் பொறாமையினால் மன குழப்பம் விட்டு சில குழப்ப நிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவைகள்ல ஒரு மாற்றம் வேணும். உங்க வீட்டு எல்லையில காளியம்மன்கிற ஒரு அகோரமான ஒரு தேவதை வந்துகிட்டு இருக்கா. புரியுதா? அவளுடைய அனுக்கிரகத்தால உன் தொழிலையும் நல்லாக்கித்தார, கடன்களையும் தீர்த்தார, ஆயுளுக்கு கண்டம் இல்லாம ஆக்கித்தார. வேற என்ன வேணும்? கால் விழுத்துவான். இப்ப நீ விழுந்து வரலாம். இவர் இந்த நோயை தீர்த்து தார, வெற்றியாகி தார. பக்கத்துல வா, பக்கத்துல வா. எட்டி கொடுக்க நினைக்காத, ஓடியா. இந்தா சந்தோஷமா இரு. இந்தாப்பா இந்த 3 முறை என்ன பார்க்க வாங்க, ஜெயிச்சு தர போங்க. கர்மசாமி. ஆமா 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 ஆமா. திருவனந்தபுரம் பெண்ணடியாள், திருவனந்தபுரம் பெண்ணடியாள் முத்துமணி மாலை. என்ன இந்த பட்டம் படிக்க சுவாமி? அவ களத்துல அப்படி முத்துமணி மாலை கிடக்கு. ஒப்பனை பத்தி சொல்லணுமா அத்தாளை பத்தி சொல்லணுமா? அவங்க 2 பேருக்கும் ஆயுளுக்கு கண்டம் இல்லாம ஆக்கி தரணும். கொஞ்சம் ஈடுபட்டு கிடக்காங்க 2 பேரும். தரானே நடக்க முடியல, படுக்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கலாம். ஜெயிக்க வச்சு தாரேன். இழுபடாம வண்டியை ஓட்டி கொண்டு போய் விட்டுருங்க. கால் பண்ணிட்டு வர்றான். பக்கத்துல வா. இந்தா ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டி இருக்கு, வாங்கி தரேன். நல்லா உன் உடல்நிலை எல்லாம் தரேன். இது என்ன பணம்? இந்தா வித்துருவேன். நல்லா இப்போதைக்கு போக வேண்டாம், அமைதியா உட்காரு. 3 மாதம் கழிச்சு போ. உட்காரு. போமா. 3 மாதம் கழிச்சு போ. இன்றைய உத்தரவு இவ்வளவுதான். எந்தி 3 மாதம் கழிச்சு. கர்மசாமி என்னுடைய தொழிலை கட்டுப்படுத்தி என் மேல இருக்கக்கூடிய சாமியவும் குழப்பம் பண்ண நிறைய வந்து மாற்றி தரணும். ஒரு பொம்பளை கேரளால வந்து கேட்க வந்திருக்கான். கால் வந்துட்டு வரலாம். எங்கெல்லாம் தேடுவதோ முருகா, எழில் மேவும் குமராவும் அருள் வேண்டி தினமுனான். எங்கெல்லாம் தேடுவதோ. சுபபந்தூராணி ராகத்துல சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் முருகப்பெருமானை பற்றி பாடிய பாடல். அங்கும் இங்கும் என்றும் அலைந்து திரிந்த பின்னும் கால் விட்டுவா. அழகா உனை பாடும் ஆவலினால் உள்ளம். உன் வீட்டுக்காரருடைய மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மனநிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். மாற்றி தருவது என் சக்தியாகும். நீ நடத்துகிற தொழில் இவைகளெல்லாம் இப்ப குழப்பத்துக்குரியதா நடந்துகிட்டு இருக்கு. குடியிருக்கிற மனையில தூக்குல தொங்கிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் குணத்துல இருக்கு. காரணம் அந்த மாந்திரிகம் சம்பந்தமானவங்களை கட்டுப்படுத்தி அந்த தீய சக்தியை உன் வீட்டுக்கு வரவிடாம ஆக்கி உன்னை வாழ வச்சு தாரேன். 1 அங்க இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிற ஒரு குழப்பம் உன் மனத்துக்குள்ள இருக்கு. 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. ஆத்திரப்படாதே. பக்கத்துல தான் ஒரு பிள்ளைய பத்தி ஒரு கேள்விக்குறி உள்ளத்தில் ஓடுகிறது. அதற்கு விடையும் தாரேன், வெற்றியும் தாரேன். நல்லா ஆமா. கர்மசாமி காரைக்குடி. அந்த கண்ணாடி எங்களுக்கு சேராது. காரைக்குடி கால் ஒன்று. காரைக்குடியா? கருப்புசாமி எங்க இருக்காரு?
உங்களுக்கு உங்களுக்கு தானா கும்பிட்டுவாங்க. டிங் டிங். குதிரை பறக்கு எப்படி வரலாம். ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என் உயிரே ஏன் அழுதாய். என்ன வேணும் மகனே? அதான் இப்ப நீங்க கண்ணீரும் கவலையுமா இருக்கீங்க. வட்டி கொடுக்க முடியாம வேதனைப்பட்டுக்கிட்டு படபடப்பும் இருப்போமோ போவோமோங்கிற ஒரு குழப்பமான நிலைகளில் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. அவனை கொண்டு வந்து சேர்த்துட்டா போதுமா? பணம் வந்து சேரணும். தஞ்சாவூர் பக்கம் இருக்கான் பே, தூக்கிருமா கால் வந்துட்டாங்க. ஆனவரை அழுது விட்டேன் அழுது அழுது பார்த்து விட்டேன். யார்கிட்ட கேட்டு கொடுத்தீங்க? அன்னைக்கு எங்க கேட்டீங்களா? எங்க சீட்டை குறுக்கி போட்டு கேட்டியோ? கரப்பா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்ப அவர்கிட்ட வாங்கிட வேண்டியதானே? இன்னைக்கு அதே வந்திருக்கேன் நம்பி. அப்படி அட்ரா சக்க பேச தெரிஞ்ச கும்பல இல்ல, நீ விவரமானவா. பேசி தப்பிக்கிறது பெரிதில்லை மகளே, வெற்றி அடைய வேண்டும், அதுதான் லட்சியமாகும். அதனால எப்படியாவது ஜெயிச்சு அந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். உங்களை குடும்பத்துல கஷ்டத்துல இருந்து காப்பாத்தி ஜெயிச்சு தரேன். இன்னும் 20 நாளையில அவன் வெளிப்படுவான், பணமும் உனக்கு கிடைக்கும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். அசத்தில் எட்டி கொடுக்கணுமா? இப்படி வேற வேற போய்க்கே இருக்கு. வாரேன் பண்ணிட்டேன். பிள்ளைங்க ரெண்டும் ஒத்துமையா இருக்கணும். அதுக்கு வேற வழி கொடுப்போம். அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவோம். கருப்பசாமி, ஆமா ஆமா, தெற்கை எட்டியே பார்க்க மாட்டேங்கீங்களே ஐயா, எங்களுக்கு இப்படி சோதனை பண்ணுதியே அப்படி கேட்கிறாங்களே, யாரு அது? அது என்னப்பா அம்பாசமுத்திர எல்லை. எந்த ஊருனே? அம்பாசமுத்திரம் எந்த ஊரு? அம்பையில எங்க கரடகுறிச்சி அவங்களுக்கு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் நீங்க 2 மச்சரன் வச்சிருமா? எத்தனை வீடு இருக்கு? 2 வீடு இருக்கு. என்ன செய்யணும்? கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வெற்றி அடைஞ்சிடலாமாங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. என்ன மண்ணுல போடுவோமா மனையில போடுவோமா? அந்த வியாபாரத்துக்கு வெளிநாடு சம்பந்தமான நட்பு உதவி கிடைக்கும். வியாபாரத்தை தொடங்கலாம், வெற்றிகரமா நடத்தி தரேன். கரெக்டா வைகாசி மாதம் 17ஆம் தேதிக்கு மேல் தொடங்கினால் வெற்றி உண்டு. ஜெயிச்சு தரேன், கோடி ரூபாய் கிடைக்கும். ஓடிப்போ கருப்பசாமி. அண்ணாச்சி பேக் வச்சிருக்கீங்களே, உங்க பையன் எங்க இருக்காரு? கிருஷ்ணகிரியில இருக்காரா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏன் அங்க போனாரு? வேலை பார்க்கிறாரா? கால் வந்துட்டாங்க. உன்னுடைய அறிவையும் மனதையும் வைத்து சில நண்பர்களுடைய உதவியை வச்சு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா மகன் பார்க்க ஜெகஜோதியா இருக்கான். அவன் மூலமா ஒண்ணும் இல்லை. அவன் வாழ்க்கையே ததிகணத்தம் தாளம் தபையில அடிச்சுக்கிட்டு இருக்கு, வாரி ஓடுது. உண்மையா இல்லையா? அவனையும் நல்லாக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய பொம்மநாட்டி உடல்நிலைகள் சரியில்லை, அதையும் சரியாக்கணும். ஏதோ இந்த கடைசி காலம் வரை நல்ல உதவியோட இந்த வாழ்க்கையை முடிச்சிடணும். கருப்பசாமி, குழப்பம் மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு கேட்கிறேன். கால் வந்து போகலாம். கருப்பசாமிக்கு ஒரு இடம் உன் மூலமா பேச முடியும். அதுல உனக்கு நிறைய பணம் தரேன். சந்தோஷமா இரு, நல்லா இருக்கலாம். வெற்றி உண்டு, மகிழ்ச்சி. என்னண்ணே அம்மா சொல்றா? சேர்மாதவி இல்லை யாருப்பா? சேரன் மகாதேவியா? கால் வந்துடலாம். யாருக்கா? யானை தடம் கிடக்கு எங்க இருக்கு? அத்தாளநல்லூர்ல யானை தடம் இருக்கா? அதான பார்த்தேன். கால் வந்துடுவாங்க. என்ன வேணும்?
இது யாரு? அம்மா. அம்மா ஒழுங்கா கையெழுத்து போட்டியா? கையெழுத்து போட்டாலும் ஒழுங்கா படிச்சு போட்டியா படிக்காம போட்டியா? அப்படி இருந்து மாட்டிக்கிட்டியே, என்ன செய்ய முடியும்? இந்த இடத்து பிரச்சனையை நீக்கணும். ஆனா போலீஸ் வர வழக்கு பெறுமோங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள ஓடுது. அங்கேயும் இனிமே வெற்றிய நடத்தி தந்தா போதும்ல. ஒரு பொம்பளை இருந்து உள்ள குத்தி விட்டுக்கிட்டு இருக்கா, சிங்கா சிங்கா அடிச்சுக்கிட்டு இருக்கா, கால விட்டுருவா. வாழ வந்தவா தாள வைக்கா, என்ன செய்ய முடியும்? இந்தாடா வா, கண்ண முடிக்கா. ஆமா, உன் வீட்டு பக்கத்துல சொன்னமான வரானே, எங்கடா இருக்கான்? இருக்காரா? கால் விழுந்துடா. ஜெயிச்சு தார, மனத்தை மாத்தி இடத்தை சமமாக்கி தாரேன். சரணா. ஊர் பக்கத்துல பண்ணியா மேயுது, அது இப்ப இல்ல. என்ன ஓடைக்குள்ள சத்தம் கேட்க. அத்தானூர் கரெக்டா சொன்னேடா. உங்க சொன்னமான கோயிலுக்கு எதுவும் வெட்டி கொடுப்பாங்க? இல்ல, சொல்ல மாட்ட சாமி கோயில் இருந்து பள்ளி மாட இருந்து போயிட்டு வாங்க ராசா, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க ராசா, போயிட்டு வாங்க. பெங்களூர் குழந்தைய பத்தி கேட்க வந்தது யாரு? என்ன குழந்தை? எங்க இருக்கான்? நீ குழந்தையால எலிப்பேல பாருங்க. 10 விரலுக்கு 15 மோதிரம் போட்டிருக்கேடா. 2 மோதிரம் தான் போட்டிருக்கியோ. லவ் பண்றியாடா? இன்னும் தான் ஆரம்பிக்கிறோம். கால் வந்துட்டாடா. வீட்டுக்கு போய் இருக்கீங்க. ஒரு பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். என்ன படிச்சிருக்க? நீ என்ன படிச்சிருக்க? ஒருத்தனுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், இன்னொருத்தருக்கு தனி இண்டஸ்ட்ரியல்ல ஒரு பெரிய பணி கிடைக்கும். இப்போ கொஞ்சம் பண விஷயங்களாக நிறைய பாதிக்கப்பட்டு ஒரு இடம் ஒண்ணு லாக்குல மாட்டிக்கிறது. அதை விடுதலை ஆக்கணும், வெற்றி ஆக்கிட்டோம். வேற என்ன வேணும்? கொஞ்சம் கண்ண முடிக்கா. சரி, கால விழுட்டு வா. நீங்கெல்லாம் இருங்க, இடவட்ட விழுட்டு வரட்டுமே. இப்ப என்னங்க, நீ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து உனக்கு வேலை கிடைக்கும். இப்ப நீ பாக்குற பிசினஸுக்கு நான் ஒரு 7 பேரை கொண்டு வந்து சேர்த்தா சரியா இருக்குமா? போதுமா? கொண்டு வரேன். எத்தனை பொம்பளை இருக்கணும் அதுல? கொஞ்சம் திறமையானவங்களா கொண்டு வந்து சேர்க்கிறேன். அப்படி கொஞ்சம் மைனூட்டா பணி செய்யறதுக்கு ஒரு லேடிஸ் தேவைப்படும். அதுக்கு ஒரு உத்தமமான ஒரு பெண்மணியை கொண்டு வந்து சேர்த்துருவோம். கவலைப்படாம இரு, தைரியமா இரு. இப்போ பல லட்சங்களை அதுல போட்டு வச்சிருக்கிற. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வேஸ்ட் ஆயிடக்கூடாது கருப்புசாமி, சாதிச்சு தரணும். அதுக்கு கொஞ்சம் சட்டங்களும் உதவியாக இருக்க வேண்டும். என்னது? கவர்மெண்ட் சட்டமும் உதவியா இருக்கணும். இல்லைன்னா அந்த வேலையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கால் அனுப்புவோம். என்னடா தம்பி ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, படிச்சு முடிச்சிட்டியா? பேங்க் டெஸ்ட்டுக்கு எழுதுனியா? போதுமா அது உனக்கு? பிடிச்சு கொடுத்துருவோம், பிடிச்சு கொடுத்துருவாக்கா. வேலைக்கு ஆட்கள் வந்தாச்சு. ஒரு வருஷம் கரெக்டா அனுப்பாங்க, அதுக்கு அடுத்து வேற ஆட்களை போட்டு அந்த ஃபேக்டரியே முடிப்போம். என் பேரை போட்டு ஓட்டிக்கா, என் படமெல்லாம் வாங்கிட்டு போ, ஜெயிச்சு தாரேன். சரியா? அடுத்த வாரம் ஒரு முறை வந்து போ. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைகள் இருக்கு, ஆபத்துலாம ஆக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம். பணம் அடுத்தவனுக்கு கொடுக்கறத நிறுத்துற, அப்பதான் தப்பிக்க முடியும். தேவையில்லாம கொடுத்துட்டு மாட்டிட்டு முடிக்காத. நீ கால் வந்துட்டு வா. தம்பி, இப்ப பாக்குறதுல உனக்கு சம்பளங்கள் போதாம இருக்கா? அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்து வேற ஒரு கம்பெனியை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க நீ. கண்ண மூடி பார்ப்போம், வருதான்னு ஆன்லைன்ல என்ன ஆர்டர் பார்ப்போம். ஆள் எடுக்கிறாங்களா?
டொயோட்டாவில் ஆள் எடுக்கிறாங்களே முறையா என்னடா என்ன சொல்லுத கால் வந்துட்டு வா. யூஎஸ்ஏல 7 இடத்துல அந்த கம்பெனி இருக்கு தெரியுமா உனக்கு? இந்தா வா, நிறைய சம்பளம் கிடைக்கும். அசத்துவேன், இன்சூரன்ஸ்ல இருந்து ப்ராவிடமெண்ட் வர நீ அதில் வந்துடுவேன். அசத்துடா ஆம்பள, போயிட்டு வா. மாத சம்பளம் கருத்தாவி கொடுத்துருடா. ஓகே போயிட்டு வா. ஜாக்கிரதையா இருக்கணும். கருப்பசாமி அதே பெங்களூரு எல்லை. பெங்களூர் இடம் உனக்கு? இது யாரு? சம்சாரம் கால் வந்தேன் அது மின்சாரம். நீ பெங்களூர் சின்ன குட்டி அடா ஆம்பளை. யார்டா பணம்லாம் கொடுத்த? வாங்கணுமா? கிடைச்சிருமாடா? நாமளா வாங்கி தரேன், ஏன்டா கவலைப்படுறது? கால் விட்டு சரி சும்மா இருக்கடா. யாரு நீங்க? தெரியல எனக்கு. பக்கத்துல வாங்க. என்ன வேணும்? போன வாரம் வந்தேன், இந்த வாரம் வந்து வேலை கம்மியா இருக்கு, ஆளுங்க கம்மியா இருக்கு, சம்சாரத்துக்கு உடம்பு அப்போ. நீ மட்டும் கண்ண முடிக்கா. சரி 2 பேரும் ஒண்ணு போல கான்ட்ராக்ட் அமையும், வெற்றி ஆக்கி தரேன். அடிக்கடி தலை சுத்தும், தூக்கம் வர்றது மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டேன், ஹீமோகுளோபின் பவர் கொஞ்சம் குறைவா இருக்கு, புரியுதா? ஆனா நீங்க நினைக்காத மாதிரி யாரும் செய்வன வச்சிருப்பாங்களா, மந்திரம் பண்ணிருப்பாங்களா, தந்திரம் பண்ணிருப்பாங்களா? பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பணம் அடிச்சுக்கலாம். ஆனா கருப்பசாமி அப்படி என்ன சொல்ல விட மாட்டேக்கானே. என்ன செய்யுது? உண்மையை மட்டும் தானே சொல்லணும். இப்பவுமே சரியாக்கிட்டப்பா. கால விட்டு வா. அங்க உங்க வீட்டு பக்கம் எதுவும் கிடாய் வெட்டக்கூடிய சாமி இருக்கா? யார் அது? அண்ணி விட்டுருக்கியா கிடாயி? நேர்ந்து வச்சிருக்கிய? எவரை வெட்டுற? சிறுதா சொல்லி சிறுதா செஞ்சு கதையை முடிச்சுக்கலாம் நினைக்கிறியோ? ஏமாத்தி கழிதராஸ்கள் இருளவன பாக்குறேன். நீ கால் வந்துட்டு வா. நம்ம கொஞ்சம் கிடாய் வெட்டலாமா? திங்கலாம்ல, நல்லா இருக்குல்ல? வேண்டாமா? சரி வேண்டாம். வேற எங்கனையா வெட்டி கறி வச்சு சாப்பிடலாமா? கருப்பசாமிக்கு இனிமேல் வலி வேதனை இருக்காது. உடம்புல இருக்கக்கூடிய கட்டு வெட்டுப்பட்டாச்சு, தெளிவாகிட்ட. ஓடு. வேலை வேண்டியிருக்கேன், அது ஆயிடுச்சுன்னா கையில் முடிச்சுட்டு அது பேச்சுவார்த்தையில வந்துகிட்டு இருக்கு. அட்வான்ஸ் வாங்கணும். அப்போ வாங்கிக்கலாம். எவ்வளவு தருவ? ஒரு வேலையில 50,000 ரூபாய் வரும். அது வந்துச்சுன்னா அப்படியே சமைக்கும். சரி ஓகே. செப்பல் கடை இருக்கு சார். என்ன மாதிரி? செப்பல் கடை. ஆமா. அது வியாபாரம் 1000 ரூபாய்க்குள்ளதான் ஆகுது. கடவுள் வியாபாரம் நடக்கும். ஓடி போங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு பெங்களூர்ல இருந்து பணம் வாங்க வந்தவன் காரணம் பணம் தரடா, உனக்கு வேணும் கொடுக்க சொல்லியாச்சு. நீ நினைச்ச அமௌண்ட் கிடைச்சாச்சு, எல்லாம் ஜெயிச்சுக்கா. வேற என்ன வேணும்? குடும்ப பிரச்சனை இல்லாம தீர்த்து தரேன், ஒற்றுமையாக்கி தரேன். அடுத்து வந்து என்ன பாரு, 9 நாள் டைம் இருக்கு, போயிட்டு. கருப்பசாமிக்கு சப்தகன்னிமார்கள் பூலோகத்தை நோக்கி இறங்கி வந்து புனித நீராடுவதற்காக வனவாசம் வந்திருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் பார்க்க போனோம். எனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலா?